தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் அதிமுக கூட்டணியில் இணைந்தார். சற்று முன் அதிமுக கூட்டணியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுக 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க களமிறங்கியுள்ளது. இதற்காக எடப்பாடி பழனிசாமி அரசியல் சாணக்கியத்தோடு காய் நகர்த்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியோடு எலியும் புலியுமாக மோதிக்கொண்டிருந்த ஒருவர் தற்பொழுது விட்டு கொடுத்து அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளார். ஆம், அவர் வேறு யாரும் அல்ல, டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை நடத்தி வந்தார். எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் தாங்கள் கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று தெரிவித்து வந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வெளியேறிவிட்டார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் சற்று முன் இணைந்துள்ளார். விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப்போனதாக வரலாறு கிடையாது என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதிமுகவில் எங்களுக்குள் நடப்பது பங்காளி சண்டை, வேறு எதுவும் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்துள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. உசிலம்பட்டி தொகுதியில் டிடிவி தினகரன் களமிறங்குவார் என்று கூறப்படுகிறது. சற்று முன் அதிமுக கூட்டணியில் இணைந்தார் டிடிவி தினகரன். சற்று முன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணியில் இணைந்தது.